Hi, my dear Aries. Welcome back to the channel. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். Thank you so much for being here. என் பேர் சரண்யா. I'm a counselor, coach, healer and tarot card reader. So, if you're called to இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் ஏரிஸ் சன் மூன் அண்ட் ரைசிங்க்கு. ஸோ உங்களோட சார்ட்டில் சன் மூன் ரைசிங் தமிழில் லக்னம்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் வீனஸ் வெள்ளியில் மேஷ ராசி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்னிலேருந்து 7 டேஸ்க்கு வீக் ஹெட்க்கு நம்ம என்ன நடக்க போகுது உங்களுடைய லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில். நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரிலேஷன்ஷிப் தான். பட் என்னோடய ரீடிங்ஸ் கேன் பி ஃபார் எனி சுச்சுவேஷன். சரிங்களா? யூ கேன் மேக் இட் ஃபிட் ஃபார் த ஜாப் ஆல்சோ. Okay, for your career also. Let's get started here. For my Aries, Sun, Moon, Rising and Venus, please Spirit. For my Aries, please Spirit. Okay. ஸோ குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐ திங்க் நீங்கள் ரொம்ப 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 லவியாக ஃபீல் பண்ணுறீங்க. யூ லைக் திஸ், யூ லைக் ஹவ் யூ ஆர் ஃபீலிங் அபவுட் திஸ் பர்சன் ஆர் அபவுட் திஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் பேஷன் ப்ராஜெக்ட், எனி திங். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் லைக் யுவர் பேபி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இட்ஸ் யோர்ஸ். ஓகே, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்து கண்டுபிடிச்ச பர்சன் இவங்க. ஆர் அவங்க லைஃப்பில் நீங்கள் ஆசையோடு காத்துட்டு இருந்த ஒரு பர்சன் இவங்க. அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாகவும் லவ்விங்காகவும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது. அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ ஜாய்ஃபுல். இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டதுனால. ஓகே, இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் யூ ஒன் சம்திங். ஓகே, சின்ன வயசில் நம்ம ஏதாவது காம்படிஷன் கலந்துக்கிட்டு ஏதாவது கப் வாங்கிட்டு வந்தோம்னா எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இட் ஃபீல்ஸ் லைக் யூ ஆர் வின்னிங் இன் திஸ் மூமெண்ட். ஓகே, நீங்கள் இந்த பர்சனை வின் பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஓகே, இந்த பர்சனை கண்டுபிடிச்சதே வந்து இது வந்து ஒரு வின் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே, வாட் எல்ஸ் ஃபார் மை ஏரிஸ்? அண்ட் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு சில பீரியட் இருக்குது. ஓகே, இந்த பர்சன் வந்து கொஞ்சம் தயங்குறாங்களோ, சில விஷயங்களில் வந்து முன் வைக்கிறதுக்கு தயங்குற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை சில விஷயங்களில் வந்து இது என்ன நடந்துரும் அப்படின்றத மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே, தயக்கம் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க வந்து ஐடியலாகவும் இல்லை. அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அவங்க லைஃப்பில் செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து ஓகே, மேபி உங்களை நோக்கி எதுவுமே செய்யலைனாலும் சரி, அவங்க லைஃப்பில் சில விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒன் திங். ஓகே, அவங்களும் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பற்றி. அண்ட் என்னென்னா, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை போட்டதுக்கு, ஓகே, இது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகே, த பர்சன் ஹூ இஸ் புட்டிங் த ஹார்ட் ஒர்க் வந்து நீங்களாக கூட இருக்கலாம். ஹார்ட் ஒர்க்கை போட்டதுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் பர்சன். நிறைய ஒர்க் போடுறதுனால, நிறைய விஷயங்களை வந்து மெனக்கெட்டு பண்ணுறதுனால இந்த பர்சன் வந்து மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக தோணலாம். பட் அதுக்காக இந்த பர்சன் போரிங் கிடையாது. ஆஸ் ஐ செட், யூ லவ் திஸ் பர்சன். அவங்களுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கிடுறீங்க. உங்களுக்காக அவங்களும் மெனக்கிடுறாங்க. அட் த சேம் டைம் இவங்க போரிங் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் தே பே அட்டென்ஷன் டு டீட்டெயில். ஓகே,
டீட்டெயில்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆர் பிளானிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலதெல்லாம் பண்ணுறதுனால இந்த பர்சன் வந்து போரிங் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க உங்களுக்காக பண்ணணும் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. பிளானிங் இஸ் குட் அக்கார்டிங் டு தெம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளானிங் இஸ் குட். பிளான்டிங் சீட்ஸ் அண்ட் வாட்டரிங், அது வந்து தே பிலீவ் இன் த ப்ராசஸ். ஓகே, அவங்க ரிசல்ட்ஸை விட ப்ராசஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்டு உள்ள போக மாட்டேங்குது. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம் இந்த பர்சன் வந்து ரொம்ப ட்ரீமியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் சம் ஆஃப் யூ, ஓகே, சில பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்க சில பேருக்கு வந்து இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் இருக்கிறதே தெரியாது. ஓகே, ஆனால் நீங்கள் அப்படி அவங்கள நினச்சி உருகிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் இருக்கிறது தெரியல. அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா இந்த திஸ் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். ஓகேவா? ஓகே, அவங்களுடைய ஒரு விஷயத்துக்கும் கமிட்மெண்ட்டை கொடுத்து பண்ணுறது வந்து அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, த வே தட் தே டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங், அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, வாட் எல்ஸ் ஃபார் மை ஏரீஸ்? அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து அவங்க எப்படின்னா அந்த விஷனை நோக்கி நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. மேபி அதனால் நீங்கள் வந்து ஐ ஃபீல் நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. ஓகே, அவங்க வந்து இவ்வளோ மோட்டிவேட்டடாக இவ்வளோ ஒரு நுணுக்கத்தோட த அமௌண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தே ஹாவ். ஓகே, அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபோக்கஸ் வந்து அப்படி இருக்குது. ஸோ அந்த ஃபோக்கஸை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப இன்னும் யூஆர் ஃபாலிங் இன் லவ் வித் தெம் பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தே ஹாவ் இன் வாட் தே டூ ரைட் நவ். ஓகே, அவங்கக்கிட்ட ஒன்று நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க, இல்லைன்னா அவங்களே இதை எடுத்து பண்ணுறாங்க. சம்திங் தே ஆர் டூயிங் ரைட் நவ். ஓகே, அதில் போடுற ஃபோக்கஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து உங்ககிட்ட போடலனாலும் சரி, அது உங்களுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அது உங்களை இன்னும் அவங்க மேலே லவ்வில் தான் விழ வைக்குது. ஓகே, அண்ட் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து உங்களுக்காக தான், நம்மளுக்காக தான். ஓகே, உங்கள் 2 பேருக்காக தான் வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, யூ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் லைக் 2 பேருமே வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் தான் இருக்கீங்க. ஓகே, அண்ட் இது வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ் அப்ரைட். ஃபார் நிறைய பேருக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸை வந்து எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு கேல்குலேட்டிவ் பிளானிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம், எப்படி எடுத்து வைக்கலாம், எங்கே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ரைட். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்கள் எந்த ஒரு பொசிஷன்லேருந்து இந்த சுச்சுவேஷனை பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் பர்சனும் இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு டெப்த்தான கனெக்ஷன் நான் இங்கே பார்க்குறேன். ஒரு ஈக்குவல் கனெக்ஷன். ஓகே, கிவ் அண்ட் டேக், ஈக்குவல் ஷேரிங், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கிங்க இருக்கிறத பார்க்குறேன். 2 பேருக்குமே எமோஷ்னல் மெச்சூரிட்டி அண்ட் கிளாரிட்டி நிறைய இருக்குது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, எஸ், நிறைய கேரிங் அண்ட் நிறைய லவ்விங் இங்கே நர்ச்சரிங் இருக்குது ஃபார் சம் பீப்புள். சரிங்களா? இது என்னென்னா அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டோம். ஓகே, ஒரு சீடை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டோம். அதை சும்மா போய் நம்ம வந்து மண்ணை நோண்டி பார்த்தோன்னா அது வளருமா அந்த சீடு? ஓகே, வளராது. வி ஷுடன்ட்
டிஸ்டர்ப் இட். அதை வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து அதை வந்து க்ரோ ஆகிறதுக்கு விடணும். ஓகே, அதை போய் திரும்ப 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 எடுத்து மண்ணை திறந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணோன்னா இட்ஸ் நாட் கோன் க்ரோ. நம்ம என்ன பண்ணலான்னா வாட்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அதுதான் இங்கே பண்ணணும் நீங்கள் 2 பேருமே. ஓகே, ஸோ டோன்ட் பி ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ராக்ரஸ். அதாவது ப்ராக்ரஸை மெஷர் பண்ண, அஃப்கோர்ஸ் ப்ராக்ரஸ் மெஷர் பண்ணணும் தான், பட் அதுக்கு அந்த ப்ராக்ரஸ் நடக்கிறதுக்கான டைமை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மெஷர் பண்ணணும். ஓகே, ஃபாலோயிங் அப் ஆன் த ப்ராக்ரஸ். அது டைம் கொடுக்காமலே நம்ம வந்து ப்ராக்ரஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோன்னா வி ஹிண்டர் த ப்ராக்ரஸ். ஓகே, அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ டெஃபினெட்லி டோன்ட் லிங்கர் இன் த ப்ராக்ரஸ். ஜஸ்ட் வாட்டர் த சீட்ஸ் அண்ட் வெயிட். ஓகே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அது தானாக வளரும். ஓகே, நீங்கள் உங்கள் பர்சன் கொடுக்க வேண்டியது என்னென்னா கேர், லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, அண்ட் ஏசஸ் ஆர்ட்ஸ் மூலயமா என்ன தெரியுதுன்னா ரொம்ப நல்ல ஒரு பாண்ட் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும். கம்யூனிகேஷன் நிறைய நல்லபடியாக போகும். ஓகே, டைம் வந்து இட் வில் டெல் ஆல் த ஆன்சர்ஸ். ஓகே, இந்த பர்சனும் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பர்சன்கிட்டேயும் ஒரு வீல் இருக்குது. அந்த வீல் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு கிளாக் மாதிரி கிளாக்கை ஞாபகப்படுத்துது. ஸோ டைம் இஸ் அ பிக்கஸ்ட் ஃபேக்டர் ஹியர். ஓகே, ஸோ டைம் கொடுக்கணும். இந்த வீக் வந்து யூ ஹாவ் டு மேக் இட் அ பாயிண்ட் தட் யூ ஆர் கோயிங் டு பி கிவிங் திஸ் திங் டைம். ஓகே, டைம் கொடுக்க போகிறீங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக போகிறதில்ல இதை பற்றி. ஓகே, இதை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆக போகிறதில்ல. நம்ம வந்து சீட்ஸ் போட்டுட்டோம், வாட்டர் மட்டும் ஊற்றிட்டுருக்க போகிறோம். அண்ட் வி நோ, நம்மளை 100% கன்விக்ஷனோட நம்மளுக்கு தெரியும் அந்த சீட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் முளைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சாதாரணமாக சீட் கிடையாது, இது ஒரு மேஜிக் சீட். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நாள் துளிர் விட்டு முளைச்சி ஒரு செடியாக மாறும். அதுக்கான டைமை நம்ம கொடுத்தோன்னா, மீன்வைல் அந்த டைமை கொடுக்கும்போது நம்மளோட விஷன் என்ன, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான டைமை நம்ம கொடுத்தோன்னா. ஓகே, ஸோ அந்த டைம் கொடுக்கும்போது சில விஷயங்கள் அதை ஈஸியாக எப்படி பண்ணணும்னா செல்ஃப் கேர். ஓகே, டூ சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப், டூ சம்திங் ஃபார் அனதர் பர்சன். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. ஷீ இஸ் ப்ராக்டிக்கலி டேக்கிங் அ பாத் இந்த பாண்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் பேம்பரிங் செஷன், ஒரு செல்ஃப் நர்ச்சரிங் செஷன் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. டைம் எடுக்கிறது தப்பு இல்லை, உங்களுக்காக டைம் எடுக்கிறது. ஸோ அந்த பேம்பரிங் செஷன்ஸ்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் பர்சன் வந்து டெஃபினட்டாக அந்த ஒரு நல்ல நியூஸ் எடுத்துகிட்டு வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து. ஓகே, இது வந்து உங்கள் ஃபஸ்ட்டு தெரிய வர போகிறது உங்கள் பர்சனுக்கு தான். ஸோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு அந்த நியூஸை வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அது சொல்லும்போது உங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத மாதிரி இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆரக்கிள் மெசேஜ் எடுக்கலாம். ஆரக்கிள் கார்ட்ஸ்லேருந்து. ஆரக்கிள் கார்ட்ஸ் ஃபார் மை ஏரிஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட். ஆரக்கிள் கார்ட்ஸ் ஃபார் மை ஏரி. கோல்டன் கேஜ். ஓகே, ஸோ சில பேர் வந்து இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிங் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீக் வந்து வெளியில் வர போகிறீங்க. அதுக்கான அந்த முயற்சியில் தான் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க. ஓகே, யூ ஆர் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் தட் கேஜ் தட் ஹேஸ் பின் ஹோல்டிங் யூ. ஓகே, இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், டாக்ஸிக் லிவிங் சுச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரீங்க. இதுதான் பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரீங்க பிகாஸ் ஆஃப் த லவ் யூ ஹேவ் ஃபார் திஸ் பர்சன் அண்ட் தே ஹேவ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். மை டியர் ஏரிஸ், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரெசனேட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ரெசனேட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரே செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
ஸோ தட் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஆஸ் ஆல்வேஸ் சென்டிங் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Lots of love. Bye.